வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இலக்கணம் சார்ந்து ஒரு 10 வினாக்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வினாவுக்கு போயிடலாம். முதலாக 5 இலக்கணம் பேசும் நூல் எது அப்படின்னா, அதாவது 5 இலக்கணத்தையும் 5 பிரிவாகவே பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வீரச்சோழியம் தான். அதுக்கப்புறம் பிரபந்த வகைகளை கூறி 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த நூல். பிரபந்த வகைகளை கூறி 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த நூல், அதனுடைய ஆசிரியர் யார்? எழுந்த நூல் எதுனா பிரபந்த தீபிகை அப்படிங்கிறது. அதனுடைய ஆசிரியர் யார்னா வேம்பத்தூர் முத்து வேங்கட சுப்பைய நாவலர் அப்படிங்கிறது. அடுத்ததாக டேஸ் என்பது புறப்பொருள் பற்றிய நூல், பன்னீரு பாட்டியல். தொல்காப்பியத்திற்கு பிறகு தமிழ் இலக்கண வளர்ச்சி பெற்ற காலம் எதுனா கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை. அடுத்து இறையனார் களவியல் உரை. இறையனார் என்ற புலவரால் இயற்றப்பட்ட அகப்பொருள் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோன்னா இறையனார் களவியல் உரை அப்படிங்கிறது. அடுத்ததாக இறையனார் அகப்பொருள் என்ற நூலிற்கு வழங்கப்படும் வேறொரு பெயர் அப்படின்னா களவியல் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது. அடுத்ததாக தமிழ் இலக்கணத்தை மொத்த நிலை அல்லது முதுமை என்ற முறையால் பார்க்கும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஒரு பகுதியை தனிப்பிரிவாகவும் தனி இலக்கணமாகவும் கொண்ட முதல் நூல் எது அப்படின்னா இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறது தான். அந்த அகப்பொருள் சார்ந்த பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் அந்த ஒரு பகுதியை தனி ஒரு நூலாக கொண்டது. இறையனார் அகப்பொருளினுடைய பிரிவு, அதனுடைய நூற்பாக்கள் எத்தனை? இறையனார் அகப்பொருளில் களவு கற்பனை 2 பிரிவுகள் இருக்கிறது. களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27, மொத்தமாக 60 நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. இறையனார் அகப்பொருளை அமுத சூத்திரம் 60 சமைநூல் என்று புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். நன்றி. இதுபோல் அடுத்த இன்னும் 10 வினாக்கள் நாளை பார்க்கலாம். நன்றி.